குட் மார்னிங் பிரவீன் பூர்வாத் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேப்பர் 1ல் வந்து நமக்கு 6th பார்ட்டில் இந்த 2 பார்ட்டில் வரக்கூடிய டிப்பனீஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 பார்ட்ஸ்க்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு 15ல் இருக்கிற டிப்பனி படித்து வச்சுருக்கணும். ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் இந்த காளி பூஜா ஃபஸ்ட்டு விஜயோத்சவில் வரக்கூடிய காளி பூஜா அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்டு பாபு கி குடியாமே அதில் இருக்கிற டிப்பனி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 10 வரைக்கும் படித்தா நம்ம போதும். நம்மளால் அந்த 2 பார்ட்டில் வரதை ஆன்சர் பண்ண முடியும். இங்கே நம்மளை 3 அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 தரவு பண்ணிட்டோம்னா கீழே இருக்கிற இந்த 5 to 6 இது வந்து ஸ்கந்தகுப்தில் வரும். ஸோ நீங்கள் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா இங்கே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த 4 தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கந்தகுப்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். அண்ட் இதுலேருந்து 10 படித்து வச்சுக்க போகிறோம் டிப்பனி. நமக்கு 4 தெரியும், நல்லா தெரிஞ்சால் 3 மட்டும் அட்டென்ட் பண்ணி இந்த 24 மார்க்ஸை நம்ம வாங்கிட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். பிரேம் கி பகவான் ஹை, அன்பு தான் கடவுள். லேஹக் ராம் விருக்ஷ பேனிபூரி காந்திஜி கி மிருத்யு கே பாத், அதாவது நம்ம ஆத்தர் ராம் விருக்ஷ பேனிபூரி இருக்கார் இல்லையா, காந்திஜி இறந்ததுக்கப்புறம் உன்கே குடியாமே கயா, அவரோட குடிசைக்கு போகிறாரு. வஹா உன்கோனே காந்திஜி கா விஸ்தர் தேக்கா, அதாவது ஒரு படுக்கையை பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸை இங்கே மார்க் பண்ணல. இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வஹான்ற வேர்ட் மட்டும் எழுதிட்டு உன்கா தஹியா துளசி மாழா சர்க்கா கடி கட்டாவும் சப் தேக்கா. ஸோ அவரோட வீட்டுக்குள்ளே போனோடனே அவர் அங்கெல்லாம் பொருட்கள் வச்சுருப்பார் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாரு. தகியான படுக்கை, துளசி மாலா அந்த கையில் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இப்படி இப்படி பண்ணுவாங்கள்ல அது, சக்கரான்னா இந்த ராட்டை சொல்லுவாங்கள்ல ஸ்பின்னிங் வீலு, கடி அப்படின்னா வாட்ச்சு, கடுவாயிங்கன்னா உட்டன் செருப்பு, அதெல்லாம் பார்க்குறாரு. வஹாங்கி குலி அலமாரி மே தீன் பந்தரோங்கி குடியாங்கு தேக்கே, அதாவது 3 குரங்குகள் இருக்கிற ஒரு சிலை இருக்குது. ஏக்கு ஸ்லாஃப் மே ஏக்கு சின்கா பத்தர்கா டுக்கட்டா தா, ஸோ ரொம்ப சாஃப்டான ஒரு கல் இருக்காங்க. அந்த கல்லில் எழுதியிருக்கு உஸ் பர் லிகாத்தா பிரேம் கி பகவான் ஹை, அன்பு தான் கடவுள்னு அந்த கல்லில் எழுதியிருக்கு. காந்திஜினே சப்சே பிரேம் கியா, எல்லார் மேலேயும் காந்திஜி அன்பு செலுத்தினார். வே பாபோं से கிருணா கர்த்தே தே பாபியோं से நகி, அவர் பாவங்களை தான் வெறுத்தார். கிருணா அப்படின்னா வெறுத்தார். ஸோ பாவிகளை அல்ல, ஒரு கட்டத்தில் மன்னிச்சு அவங்கக்கிட்டையும் ஒரு நல்ல அன்பு தான் செலுத்தினாருன்னு சொல்கிறாங்க. காந்திஜி கே இஷ்ட தேவ் ஸ்ரீ ராம் ஹை, ஸோ காந்திஜி கோடியோं की भी சேவா கர்த்தே தே. ஸோ டிப்பனி மோஸ்ட்லி நமக்கு 8 மார்க்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய பேராகிராஃப் எழுதணும்னு அவசியம் இருக்காது, கஷ்டமாகவும் இருக்கும், நம்ம நிறைய கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு மினிமம் ஒரு 15 பாயிண்ட் வர மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், கஷ்டமாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சேவா கர்த்தே ஹை, கோடியோம் அப்படின்னா தொழுநோய். ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப தோல் சாஃப்டாகி ரொம்ப தண்ணியாக வடியும். ஸோ அது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் கூட, யாரும் அவங்க பக்கத்துலலாம் வரமாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நோயாளிக்கு கூட காந்திஜி சேவை பண்ணியிருக்காரு. காந்திஜி மான்தே தே ஜஹாம் பிரேம் நஹி ஹை வஹா ராம் நஹி ஹை, அவர் என்ன ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்தார்னா, எங்கே அன்பு இல்லையோ அங்கே கடவுள் இல்லை. கிருணா அவுர் பேதுபாவ், வெறுப்பு, தீண்டாமை, சாத் மந்திர் ஜானே சே, இது கூடலாம் இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போனோன்னா, பகவான் கி பூஜா கர்னே சே, பகவானுக்கு நம்ம பூஜை பண்ணாலும் கோயி லாபக் நஹி ஹை, எந்த ஒரு லாபமும் கிடையாது. அடுத்த பாயிண்ட் வே சப்கோ சமான் மான்தே தே, ஸோ அது அவர் எல்லாருமே ஈக்குவலாக, சமான்னா ஈக்குவல், மான்தேனா அவரை பார்க்குறது, ஸோ எல்லாரையும் சமமாக தான் பார்த்தாரு. உன்கேலியே மந்திர் கா துவாரா குலாவா கியா, ஸோ அவரால் லோவர் கேஸ்டில் இருக்கிற மக்களுக்காக கோவில்களும் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட அன்புனால ஜான்வர் சைசி திருஷ்ய ஆத்மி பி கே வஷிபூத் ஹோக்கர் நம்ர ஹோதா ஹை, ஸோ அவரோட விலங்குகள் மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுற ஆத்மியை கூட
அண்ட் பிரேம் கே தன்னோட அன்புனால், வஷிபூத் அன்புன்ற ஒரு செல்வாக்குனால அடக்கியிருக்காராம் காந்திஜி. பிரேம் வக் சப் சமத்கார் கர் சக்தாக, அந்த அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு போதும் பிரேம் கி பகவான். இந்த பார்ட் இந்த புக் பேக்கில் இருக்கிற மாடல் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. காந்திஜி ரிலேட்டடாக என்ன பாடம் இருந்தாலும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வரும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை நான் கெயின் பண்ணது. ஸோ நல்லா படிங்க. ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் சூன். தேங்க்யூ.